அமர்வு 1 கணினி வழி தமிழ் கற்றல். தலைமை அருண் மகிழ்நன். திரு அருண் மகிழ்நன் சிங்கப்பூரின் மத்திய நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். சிங்கப்பூரில் தமிழ் இணைய மாநாடுகளை நடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த தமிழ் மொழி கற்றலை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த கணினி வழி கற்றல் என்பது இப்போது அண்மைய காலங்களில் மிக வேகமாக வளர்ந்து வரும், பயன்படுத்தப்பட்ட ஒரு அணுகுமுறை. மொழியைத்தான் கற்கின்றோம், ஆனால் அதை கணினி மூலமாக கற்கின்றோம். இந்த வகையில் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பல பெரிய முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதே நேரத்தில் வெளிநாடுகளிலும், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ் ஓரளவிற்கு அதிகாரத்துவ மொழியாகவும் இருப்பதால், பள்ளிக்கூடங்களிலேயே பயிற்றுவிக்கப்படுவதால் அவர்களும் சில அணுகுமுறைகளை இப்போது பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த அமர்வில் ஒரு தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் இந்த அணுகுமுறைகள் எப்படி இருக்கின்றன, வெளிநாடு 2 நாடுகளில் எப்படி இருக்கின்றன என்பதைத்தான் நாம் இப்போது கேட்கப் போகின்றோம். முதலில் பேசப் போகின்றவர் எனக்கு மிகவும் நெருங்கியவர், பல ஆண்டு காலம் தொடர்பு உள்ளவர், டாக்டர் சீதாலட்சுமி. அவர்கள் சிங்கப்பூரில் தேசிய கல்விக் கழகத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார்கள். முதலில் தமிழ் பகுதிக்கு தலைவராக இருந்தார்கள். இப்போதும் தொடர்ந்து அதே வகையில் ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள், தமிழ் படிப்பிக்கின்றார்கள். அதோடு பல்வேறு நாடுகளில் சென்று அங்கே தமிழ் எப்படி கற்பிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் ஊன்றி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முனிவர் சீதாலட்சுமியினுடைய பங்கீடு நமக்கு மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும் என்ற முன்னுரையோடு அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. தலைவருக்கும் அவையோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ் இணைய மாநாட்டில் கணினியை பயன்படுத்தி எவ்வாறு கற்றலையும் கற்றல் வளங்களையும் ஆசிரியர்கள் சேகரித்து ஒரு இடத்தில் வைத்து பிறர் பயன்படுத்தும் வகையில் அதை பயன்படுத்தலாம் என்ற தலைப்பிலான இந்த கட்டுரையை கணினி வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு இங்கு சில சிரமங்கள் இருக்கின்றன. என்னுடைய கணினியில் பகிர்ந்து கொள்ளும்போது இங்கு திரையில் தெரியவில்லை என்ற ஒரு நிலை, திரையில் தெரியவில்லை என்ற நிலை. இந்த கணினியை பயன்படுத்தும் பொழுது சில செய்திகள் தெளிவாக காட்டப்பட இயலவில்லை. ஏனென்றால் இந்த கணினியும் அந்த திரையோடு இணைக்கப்படவில்லை என்ற ஒரு இக்கட்டான நிலை. இந்த நிலையில் இந்த படைப்பை நாம் பார்க்கலாம். இந்த கட்டுரை ஆசிரியர் தொழிலில் தமிழாசிரியர்கள் எவ்வாறெல்லாம் கணினியை பயன்படுத்தலாம், கணினி சார்ந்த திறன்களை அவர்கள் பணிக்கு முந்தைய பயிற்சியான ப்ரீ சர்வீஸ் கோர்சஸ் என்ற பயிற்சியில் கல்விக் கழகத்தில் எவ்வாறு பெற முடியும், கணினி தொடர்பான வளங்களை, அதாவது கற்பித்தல் வளங்களை அவர்கள் எவ்வாறு ஒரு இணையதளத்தில் ஒருங்கிணைக்க முடியும் என்ற நிலையில் இந்த கட்டுரை செல்கிறது. அதாவது ரிசோர்ஸ் பில்டிங், வளங்களை ஒரு இடத்தில் நாம் கட்டமைத்தல் என்று கூறும்பொழுது அறிவு சார்ந்த, சமூகவியல் சார்ந்த, உணர்வியல் சார்ந்த கட்டமைப்பும் அங்கே ஈடுபாட்டுடன், என்கேஜ்மெண்ட் என்ற ஈடுபாட்டுடன் இடம்பெற வேண்டும். இங்கு என்கேஜ்மெண்ட் என்று சொல்லும்போது வகுப்பறையில் ஆசிரியர் பல வளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வளங்களை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார், பயன்படுத்தப்பட்ட வளத்தை பின்னால் எவ்வாறு மாணவர்களின் தமிழ் மொழி வளர்வதற்கும், தமிழ் மொழி சார்ந்த திறன்கள் வளர்வதற்கும், தமிழ் மொழி தொடர்பான உள்ளடக்க அறிவு வளர்வதற்கும் பயன்படுத்த முடியும் என்பதை அவர் தன்னுடைய பாடத்தை நடத்தும் போது கொண்டு வர வேண்டும். அல்லாவிட்டால் அவர் அழகான பொருளை காட்ட முடியும், கணினி படைப்பை காட்ட முடியும், ஆனால் அந்த மாணவர்களின் திறன்களை இருக்கும் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது. சிங்கப்பூரில் தேசிய கல்விக் கழகத்தில் ஆசிரியவேல் என்ற பெடகாஜி என்ற ஒரு நிலையில் டாஸ்க் பேஸ் அப்ரோச், அதாவது நிஜ வாழ்க்கையை வகுப்பறைக்குள் கொண்டு வரும் அணுகுமுறை. இணையத்தை பயன்படுத்தி ஒரு சிக்கலுக்கு முறையான முறையில் திறனாய்வு செய்து தீர்வு காணும் வெப் கிளாஸ் அணுகுமுறை. குழுவாக பலர் இணைந்து சமூகம் சார்ந்த அல்லது தம்முடைய பாடம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் படிநிலை சார்ந்த அணுகுமுறை. மல்டிமோடல் என்று பல வகையான செய்திகளை இன்று நம் இளைஞர்கள் பார்க்கிறார்கள், மாணவர்கள் பார்க்கிறார்கள். செய்தி வழியாக, படமாக, எழுத்துகளாக, வண்ணங்களாக, குறியீடுகளாக, பிறகு அசையும் படங்களாக, அசையா படங்களாக என்று பல நிலைகளில் அவர்கள் செய்திகளை பெறுகிறார்கள். இந்த பல வகையான மோட்ஸ் வழியாக எப்படி தமிழ் வகுப்பில் மாணவர்களை ஆர்வப்படுத்தலாம் என்பது பற்றிய அணுகுமுறை. பிறகு கணினியிலேயே நிறைய அந்த ஓப்பன் டூல்ஸ் என்று பல கருவிகள் இருக்கின்றன. அவற்றை நம்மை விட நம்முடைய மாணவர்கள் மிக சிறப்பாக செய்வார்கள். அவர்களுடைய வேகமான ஈடுபாட்டையும்
அந்த சுறுசுறுப்பையும் பயன்படுத்தி ஆசிரியர்கள் எவ்வாறு இணைந்து பல வளங்களை உருவாக்குவது, பாடங்களை உருவாக்குவது என்று பல அணுகுமுறைகளோடு அந்த கற்றல் கற்பித்தல் நடைபெறுகிறது. தகவல் என்று பார்க்கும்போது மொழி கல்விக்கு அது அதிகமாக இருக்கிறது. ஆனால் தமிழ் கல்விக்கு என்று பார்க்கும்பொழுது தமிழ் ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு கணினியை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் முன்பெல்லாம் கணினியை ஒரு பாடத்தில் ஒரு பகுதிக்காக, ஒரு படிநிலைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். வெகு குறைவானவர்களை முழு பாடத்திற்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்று முழு பாடத்திற்கும் முழுமையான தமிழ் கற்பித்தலுக்கும் பயன்படுத்தும் நிலை வந்துள்ளது. அதேபோல் மாணவர்கள் சொந்தமாகவே ஒரு படைப்பை ஆசிரியர் கொடுத்தால் அதிலேயே கற்று, அதிலேயே பாடத்தை படித்து, அதிலேயே மதிப்பீட்டையும் செய்து, தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எனப்படும் எதிரொலிப்பையும் கொடுக்கக்கூடிய வகையில் படைப்புகள் இன்று இடம்பெறுகின்றன. அதாவது ஸ்டூடெண்ட் பேஸ்ட் லேர்னிங், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் என்பதை அவர்கள் கணினியில் கற்பார்கள். வீட்டில் இருந்தபடி வீடியோ கான்பரன்சிங் என்ற முறையில் பாடங்களை கற்கும் நிலையும் இடம்பெறுகிறது. இவையாவும் இப்போது சிங்கப்பூரின் முக்கிய தேவையான தன்னம்பிக்கையுடன் தமிழை பேசுதல், பேச்சு தமிழில் பேசுதல், பிறகு தமிழ் மொழியில் கேட்டல், பேசுதல், வாசித்தல் ஆகியவற்றை நிகழ்த்துதல், பிறகு எழுதுதலை நிகழ்த்துதல், பிறகு நான்கையும் ஒருங்கிணைத்து மாணவர்கள் கற்றல் என்ற முறையில் பாடங்கள் நடைபெறுகின்றன. இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு சில சவால்கள். நேரம் என்பது மிக அரிதாக கிடைக்கக்கூடியது. கடிகாரத்துடன் வேகமாக ஓடக்கூடிய ஒரு நாட்டில் ஆசிரியர்களுக்கு நேரம் என்பது சிறிது கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஆசிரியர் கற்பிப்பதுடன் பிற பொறுப்புகளையும் பள்ளிகளில் ஏற்றுள்ளார்கள். மற்றொன்று, ஒரு ஆசிரியர் கற்பித்தலில் மட்டுமே தன்னுடைய நேரத்தை, பணி நேரத்தை முழுமையாக செலவிட இயலாத ஒரு நிலை. அவர் பிற திறன்களையும் தொடர்ந்து வளர்க்க வேண்டும், ஆயுட்கால கல்வியையும் அவர் கற்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அடுத்தது, ஆசிரியர்கள் பலருடன் இணைந்து பேசுவதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் அதிகமான ஆசிரியர்கள் இருப்பது குறைவாக இருக்கிறது. அந்த நிலையில் ஆசிரியர்கள் குழுமம் என்ற முறையில் கிளஸ்டர் பேஸ் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் இணைந்து அவ்வப்போது கருத்து பரிமாறிக்கொள்கிறார்கள். விடுமுறை காலம் வந்தாலும் விடுமுறையில் முதல் வாரம் கடைசி வாரத்தில் அவர்கள் பள்ளி சார்ந்த பல பயிற்சிகளை பள்ளியில் உள்ள பிற ஆசிரியர்களுடன் இணைந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு விடுமுறையிலும் நேரம் என்பது அரிதாகவே இருக்கின்றது. பெரும்பாலான ஆசிரியர்கள் பெண்கள் என்ற முறையில் பல வழி நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் செல்ல இயலாத அளவுக்கு குடும்ப பொறுப்புகளும் பிற சமூக பொறுப்புகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. இருந்தாலும் கணினியில் தமிழாசிரியர்கள் சிறப்பாகவே திகழ்கிறார்கள். அது அவர்களுடைய பணி முன்னேற்றத்திலும் ஒரு முக்கியமான ஒரு வசதியை கொடுக்கிறது. இதற்கு என்ன ஒரு காரணம் என்றால், அவர்கள் ஆங்கிலத்தை, அதாவது ஆங்கில வழி கல்வி கற்றவர்கள் என்பதால் ஆங்கிலத்தின் உதவியோடும் கணினியின் உதவியோடும் தம் பணியில் பள்ளியில் மிக சிறப்பாக செயல்படுவதை அதிகமாக பார்க்க முடிகிறது. அடுத்தது பிபி ஒர்க்ஸ். இது இணையத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பிபி ஒர்க்ஸை நாம் கல்விக்காக பயன்படுத்தலாம், வர்த்தகத்துக்காக பயன்படுத்தலாம், பிறகு பிற விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம். அதாவது இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இணையதளம். இதில் ஆசிரியர்கள் எங்கள் கல்விக் கழகத்தில் உள்ள அந்த கணினி அதிகாரியின் உதவியோடு ஒரு இணையதளத்திற்குள் நாங்கள் செல்வோம். நாங்கள் அனைவரும் நாங்கள் உருவாக்கிய எல்லா வளங்களையும் அதில் பதிப்போம். அந்த பதிக்கும் போது அந்த வளங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் பயன்படுத்த முடியும், எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை கூற முடியும், மாற்றங்களை உருவாக்க முடியும். இவை எல்லாம் அங்கே முறையாக பதிக்கப்படுகின்றன, யார் எத்தனை மணிக்கு சென்றார்கள் என்று. அடுத்தது, இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ், அதாவது உயிர்வாழ்வு திறன்கள் என்று பெரும்பாலோர் குறிப்பிடுவது கணினி துறையில் சிறந்த திறன்கள் பெற்றிருத்தல், மற்றவரோடு இணைந்து வேலை செய்தல், திறம்பட்ட வாய்மொழி திறன்கள். எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா நான் அதை சில நேரம் சொல்ல வேண்டிய இடத்துல சரியா சொல்லலைன்னா என்னுடைய முன்னேற்றம் கூட பாதிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அமைதியாக இரு என்று கூறினார்கள், இன்றைக்கு அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் உலகத்தோடு போட்டியிட வேண்டிய நிலையில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த நிலையில்